ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ கிளிப் போட்டீங்க. செக் பணம் வந்துட்டு மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ வாவ் அவரை நான் பார்க்கணுமே. கொஞ்சம் ஏந்து நில்லுங்க. அவரை போய் உடைச்சிடுமா மேடம்? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல there's a myth or I don't know, it is a saying, இது நிஜமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம். இப்போ வந்து பயங்கர ஹாப்பனிங்கான இது வந்து இப்போ இமீடியட்டா ரிவ்யூ பண்றது யூடியூப் ரிவ்யூவர்ஸ், அது வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு ஹாப்பனிங்கான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து எல்லா சில படத்தை பற்றி நல்லா சொல்லுவாங்க, சில படத்தை பற்றி கழுவி ஊற்றுவாங்க. என்னையே கழுவி ஊற்றிருக்காங்க, சும்மா அவளை கழுவி ஊற்றலாமே அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டேன். அவங்க மட்டும் கலாய்க்கலாம், நான் கலாய்க்கலாம், அவ்வளோதான். அவங்க லைட்டாக சார் அதுலதான் எனக்கு புரியல. நிறைய பேர் நான் ஆக்சுவலி இதுல என்னையே கலாய்ச்சிருக்கேன். நான் வெங்கட் பிரபு இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பிடிப்பா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இதுல சொல்லியிருக்காரு, சிவா ரிவ்யூ சொல்லியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் உண்மைதான், அதான் ஒன்று சொல்லிட்டேன்ல, நானே சொல்றேன். நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். இல்ல நானே தானே சொல்லியிருக்கேன், நீங்க சொல்ல வேண்டாம், நானே போட்டேன். சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். ஆனா அது எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு டைரக்டர் வெங்கட் பிரபு சொன்னாரு, இந்த படத்துல தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன வந்து ஒரு டைரக்டர், அதுவும் 100 days ஃபங்க்ஷன்ல அதை சொன்னாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். அது செகண்ட் வந்து ஒரு டைரக்டரே வந்து அவரோட படத்துல வந்து ஹேங் ஓவர் அதுக்கு இப்படியே வா அப்படின்ன உடனே எல்லாருமே ஷூட்டிங்ல உட்காந்தாங்க. தயவு செய்து வெரி பேட்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு டைரக்டர் மேல லவ் நாங்கெல்லாம். வெரி பேட் அப்படின்னா இதை போடணும்ல, இது போடுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அது வெங்கட் பிரபு அவருக்கு இருக்குது. இல்ல செல்ஃப் ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு. எல்லாருக்குமே இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதை சார் ஹேங் ஓவர்னு சொன்னாரு. சரோஜா வந்ததுக்கு தான் ஹேங் ஓவர் ரிலீஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம், முதல்ல கரெக்டா சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே சரோஜா பார்த்தா ஹேங் ஓவர் எடுத்தாங்க. சரி சார், கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். டாட் ஃபிலிம்ஸ் யாருன்னா ஹேங் ஓவர் டைரக்டர், அவர்கிட்ட கேள்வி கேட்கற ஒரு சீன் வச்சிருப்பேன் நான் சரோஜால. சார் ஆக்சுவலா அதுல வந்து இல்ல ஒரு சீன்ல வந்து என்னன்னா வந்து சரணும் அவர் ஒய்ஃபை வந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக கொஞ்சலான்னு போகும்போது வந்து பின்னாடி வந்து சிவா, அது வரைக்கும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா, ரொம்ப மெச்சூர்டான பர்சன் அப்படிலாம் வந்து சரண் பேசியிருப்பாரு. அப்படி பேசி முடிச்சுட்டு அப்படி லைட்டாக கொஞ்சலான்னு போகும்போது பின்னாடி வந்து சிவா அப்படி உள்ள என்ட்ரி, நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படி சொல்லிட்டு போவார். நல்ல மெச்சூரிட்டிங்க அப்படின்வாங்க. இதே சீனை டாட் பிலிப்ஸ் அவர்கள் அப்படியே எடுத்து ஹேங் ஓவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சே திஸ். இது நம்ம வன்மையா கண்டிக்கணும் சார். என்ன சொல்றது, இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி இல்ல அப்படியே சாரி, எந்த நேரத்துலயும் ஜோக் ஆகக்கூடாது. சீரியஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ். சரோஜா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஒரு 6-7 மாசம் கழிச்சு தான் ஹேங் ஓவர் ஒன்று சார். தெரியாம நான் வந்து ஒரு ஃப்ளோல இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டேன். எதுக்கு இப்ப நம்ம ஏரியால வந்து நிறைய போகும்போது நைட்ல மீட்டிங் தான் நடக்குது சார். மீட்டிங் பேசும்போது எதிர்த்து 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா இவரை பாத்தீங்கன்னா இதுக்கு ஒபாமா பதில் செஞ்சா ஆகணும்னா அவருக்கு யார் ஒபாமான்னு தெரியாது, எதில் உட்காந்துருக்காரு. அந்த ஃப்ளோல சொல்றேன் சார். ஸோ அது நிஜமாவே வந்து டாட் பிலிப்ஸ் ஒருவேளை அவரு என்ன மாதிரியே இருக்கலாம் அங்கே.